திருச்சி மாவட்டம் உறையூரில் குடிநீரில் கழிவுநீர் கலந்ததால் 4 பேர் உயிரிழந்த நிலையில் குடிநீரில் கழிவுநீர் கலந்துள்ளதாக 15 நாட்களுக்கு முன்பே புகார் கொடுத்தும் மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் 4 பேர் உயிரிழப்புக்கு அசுத்தமான குடிநீர்தான் காரணமே தவிர வேறு எதுவும் காரணம் இல்லை என உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் குமரலோடு புகார் தெரிவித்தனர். குழந்தைக்கு சாவு தண்ணி தாங்க சார். தண்ணி, லெட்டின் பாத்ரூம் தான். அந்த கோளாறுனாலதான் குழந்தை இறந்ததுக்கு காரணமே. ஆனா சில பேர் தண்ணி கோளாறு கிடையாது, இது இல்லைன்னு அடிச்சு பேசுறாங்க. எங்களுக்கு வந்ததே தண்ணி பார்த்தாவே வடிகட்டினோம்னா அவன் மண் இருக்கும். இந்த பாத்ரூம் 1 மாசம் அடைச்சிருந்துச்சு. ஒருத்தர் வரல சார், ஒருத்தர் கூட வரல. எவ்வளவு நாங்க போன் அடிச்சு இந்த வாரம் அந்த வாரம் இங்க நிக்குது அங்க நிக்குதுனாங்க, ஒருத்தரும் வரல. அதுக்கப்புறம் இந்த 2 நாள்லயே அந்த பிள்ளைக்கு இப்படி ஆகி உடனே ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனா இந்த பிரேதமா வந்து தூக்கி விட்டாச்சு சார். இதுக்கெல்லாம் யாரு சார் பதில் சொல்லுவா? அவங்க அம்மா அப்பெல்லாம் நொந்து போய் உட்காந்துருக்காங்க சார். 1 மாசம் அளவா லெட்டின் தண்ணி போகுங்க சார். இது மெயின் ரோடு. எவ்வளவு கட்சிக்காரங்க போவாங்க வருவாங்க. நாங்களும் சொல்லி ஸ்டெப் எடுத்துட்டோம் சார். யாருமே வந்து பாக்கல சார். அந்த பையன் பிள்ளைய சாவு கொடுத்த பையன் போய் புகார் கொடுத்துட்டு வருது. வரையங்கிறாங்க, நான் வரவே இல்லைங்க சார். கேட்டா பணம் ரெடி பண்ணுவே, லாரி எடுத்துட்டு வரேங்கிறாங்களாம். இப்ப எங்க வீட்லயுமே குழந்தைங்க இருக்கு சார். இப்ப எங்க வீட்டுல யாருமே இல்ல. குழந்தையெல்லாம் அவங்க வீட்டுக்கு அமுச்சு விட்டேன். ஏன்னா இது ஒரு பிள்ளைக்கு வந்ததான் இன்னொரு பிள்ளைக்கு வரும். இவ்வளவு மெயின்ல போறாங்களே, கட்சிக்காரங்களுக்கு தெரியாதாங்க சார்? கவர்மெண்ட்டுக்கு தெரியாதாங்க சார்? 1 மாசமா எங்க வீட்டுல எல்லாம் இருக்கவே முடியாதுங்க சார். அவ்வளவு நாரும். நாங்க கதவை சாத்தி பின்பக்கம் போய் எங்க ஹவுஸ் ஓனர்கிட்ட கூட சொல்லுவோம், நாருதுக்கா என்னன்னு பாருங்கக்கான்னு. சொல்லியிருக்கமாங்கிறாங்க. ஆனா ஒருத்தருமே சொல்லியிருக்காங்க சார் 1 மாசமா. இப்ப அவங்க ஒரு பொண்ணு தான். இப்ப அவங்க பொண்ணையும் சாவு கொடுத்துட்டு உட்காந்துருக்காங்க சார். யாருக்கு சார்? நமக்கு கஷ்டமா இருக்குது. ஆனா கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னு தெரியல.